பைத்தியம் சிரிக்கிறோம். இந்தப்பா உனக்கு தேத்தன்னைக்கு எத்தனை சுகர் வேணும்? தெரியாதோ பழமையா போடுற மாதிரி போடுங்க. கேட்டாலும் பிரச்சனை, கேட்காவிட்டாலும் பிரச்சனையாப்பா. அது சரி, இன்னைக்கு என்ன டீ ஆறி போச்சு. டீ போடுறேன் பார்த்து முடிய கிடையில நான் போட்டுட்டேன். இன்னைக்கு என்ன சமைக்க? எனக்கு இன்னைக்கு பிசி ஷெடியூல். இன்னைக்கு சாட்டர்டே, நான் தமிழ் ஸ்கூலுக்கு போக வேணும். அதுக்கு இனிதான் போட்டோ காப்பி எடுக்க போறேன். நீங்கள் 2 ரீல்ஸ் செய்து அப்லோட் பண்ண வேணும். நீங்க ஏதாவது பார்த்து சமைங்க. இல்லை கண்டதை சமைக்க வேண்டாம். எனக்கு மட்டன் பிரட்டல், பிள்ளைகளுக்கு சிக்கன் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் செய்தால் போதும். இருக்கிற கொழுப்புக்கு மட்டன் பிரட்டலாம். என்ன சொன்னீங்க? அரைச்சு வைக்கவோ அல்லது சும்மா? அது உங்களோட விருப்பம், உங்களோட விருப்பம். சரி 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 சரி. நான் குளிக்க போறேன். எனக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைங்க. பிரியா, எந்த பாவம் செய்யணும் தெரியல. மற்றவன் எல்லாம் வீட்டுல பஞ்சாதி மாதிரி சமைச்சு கொடுக்க, ட்ரிங்க்ஸ் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறான். நான் படுற பாடு. ஐயோ ஆண்டா. ஹலோ அண்ணா. ஓ ஹலோ. இல்லப்பா இவரே தங்கச்சி சொல்லுங்க. அண்ணா எப்படி அண்ணா இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறாடா. ஏனண்ணா அண்ணியோட எனக்கு பிரச்சனையே. போன வையுங்க, நான் இப்ப வாரேன். இந்த மனசு ஆப்பிளேட்டு பார்க்காம திருத்தவே மாட்டேன். ஆறது கோல்ல அது ஒரு சேல்ஸ் கோலப்பா. அந்த அந்த பைத்தியம் கொஞ்சம் தலை வெளியில போயிடும். நான் அது போன பிறகு நான் கால் பண்றேன். அப்ப நீ வா. அண்ணா அண்ணிய வந்து 4 கேள்வி கேட்போம்டா. அவன் போன பிறகு வர சொல்றீங்க. எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம் தான். உங்களையும் திருத்தியலாது, அவாவையும் திருத்தியலாது. நான் வெளியில போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியே தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வருவேன். நீங்க எல்லாத்தையும் சமைச்சு போட்டு இந்த வாஷிங் மிஷினுக்குள்ள உடுப்புகள் இருக்கிறது காய விடுங்க. வேற என்னது சொல்லலாம்? வீட்டை இருக்கா கூவர் பிடிச்சு விடுங்க. ஆனா நான் பூவை பண்ணது நீர் பின்னால வந்து புறக்கை கொண்டு இருக்கிறீங்க. வடிவா செய்தா பிறகு பொம்பளை பின்னால வேற போயிடும். அது ஒவ்வொருக்கும் சொல்ல வேணும். அதுக்கு அந்த ஒவ்வொரு பொம்பளைக்கு சொல்ல வேணும். உங்களுக்கு தான் சொல்ல வேணும். இந்த பிளவுஸ் ஒரு கட்டு அயன் பண்ணி வச்சு விடுங்க. நீல பிளவுஸோ அல்லது அந்த ரெட்? நீங்க சொல்றது நான் போட மாட்டேன். நான் அங்க எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து அயன் பண்ணி வைங்க. சரி 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 சரி. இங்க பாருங்க, பிளவுஸ் அயன் பண்ண சொல்றா. பிளவுஸ் எடுத்து பார்த்தா பின்பக்கம் ஒரு எண்டுல இருந்து இங்கால கயிறு தான் போகுது. அப்ப நான் என்னத்தை அயன் பண்றேன்? இல்ல உண்மையை சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருது. என்ன உலகத்துல கயிறை அயன் பண்ணின புருஷன் நான் ஒரு ஆள் தானே. நான் போறேன். சொன்னபடி எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு மிச்ச வேலையில பாருங்க. நான் வெளியில போறேன். சொல்லுங்க. இவ்வளவு உள்ளன கூறீங்களே நீங்க. எனக்கு ஒரு சாடியார் நோய் இருக்குது. உண்மையை கூட்டி கொண்டு இருக்கா டாக்டர்கிட்ட போகணும்னு பார்த்தேன். என்ன பிரச்சனை? ஒரு நோண்டு சொன்னாப்பா. இப்ப உங்களோட ஆசை தங்கச்சி தொட்டதுக்கு என்ன ஓடி ஓடி வருவா. அவ கூட்டிட்டு போங்க. எனக்கு 2 ரீல்ஸ் எடுத்து இன்னைக்கு நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். பிறகு தமிழ் ஸ்கூலுக்கு போவேன். பின்னேரம் ஃப்ரெண்ட்ஸோட காஃபிக்கு போறேன்.
நான் இப்ப பார்க்க போறேன், பிறகு பிராட்வேக்கு போறேன். 2 ரீல்ஸ் செய்து எந்த வாட்ஸ்அப்ல புதுசா போட்டுட்டு தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டு வர எனக்கு நேரம் சரி. எனக்கு இங்க நேரம் கிடக்கு உங்களோட வரத்துக்கு. புருஷனை விட உனக்கு ரீல்ஸ். சரி சரி, எனக்கு அதுதான் முக்கியம். புருஷன் வீட்டுல இருந்தா சரி. இங்க போட்டாள் சொன்னா கொள்ளாம போட்டாள். எப்பசானிகளை நான் சொல்லி போட்டு போனான். அப்பாடா ஒரு தேத்தண்ணியை குடிப்போம். ஆறுதலா இருக்கிறது இந்த நேரம் தான். கொஞ்ச நாளா தான் நான் வேலை இல்லாம இருக்கிறேன். வேலை இல்லாம இருக்கிறான்ட்டு ஏதாவது செய்வோம்ட்டு தமிழ் ஸ்கூலுக்கு போனா அங்கே ஒரு நாடகம் நடிக்க சொல்லிங்கன்னா நாடகத்தில் என்ன சொன்னவையில் தெரியுமே, பொண்டாட்டி ஆட்டி அடி வாங்குற புருஷன், பொண்டாட்டிக்கு பயந்த புருஷன், கிச்சனுக்குள்ள வேலை செய்கிற புருஷன். அப்போ நான் சொன்னேன் இது ஒருக்கா மாற்றி விடுங்கோ, வித்தியாசமாக தாங்க. அந்த டீச்சர் சொல்கிறா இது யதார்த்தமாக இருக்கு மண்ணே, ஏதோ வீட்டை வந்து தவறா போட்டு பார்த்தது மாதிரி அப்படியாச்சுட்டா சொல்லிங்கன்னா என்ன செய்கிறது. பாலை இருக்கிறான் தெரியுமோ, அவன் வேலை இல்லை என்றாலும் அவன் ஜாலியா தண்ணி அடிச்சு கொண்டு நிம்மதியா தெரிகிறான். ஐயோ எந்த குரலுக்கு இந்த பாட்டு வேணுமோ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நான் விட்டு கொடுத்துட்டேன் போலாட. எனக்கு இருக்கிற ஆத்திரது நான் சண்டை போட தெரியாண்டு இல்லை, சண்டை பிடிப்பேன். சில நேரம் அவள் கையை வச்சுடுவான். ஆனோடியா வேண்டாம். அதே நேரம் முக்கியமா இந்த பிள்ளையல் பாவம். நாங்கள் சண்டை பிடிக்கிறதால பிள்ளைய கஷ்டப்படுறது என்ன, இந்த பெரியாக்கள்கிட்ட இந்த ஈகோவால பிள்ளையில நாங்கள் கஷ்டப்படுத்துறோம். என்ன செய்கிறது, இந்த வாழ்க்கை அப்படியா போச்சு. ஆண்டவா என்ன செய்கிறது. வேலை செய்து களைச்சே போயிட்டு நேரமாச்சு. காட்சி 2. அந்த காலத்துல அதுல படிக்கிற காலத்துல அப்பா என்ன வாரி வாழ்ந்த நாங்க. நீர் முன்னால போனா நான் பின்னால தான் வெள்ளலாம். அப்ப சேர்ந்து போமா. இப்படி எல்லாம் காய்ச்சா நான் வீட்டு தம்பிக்கு சொல்லி போடுவேன். நல்லா சொல்லுங்க. ஆருமே பார்க்க மாட்டீங்க, பார்த்தாலும் என்ன நல்லா தான் சொல்றீங்க. முதல்ல தம்பி அடி வாங்கினதெல்லாம் காணாது. அப்ப இந்த பூவை வேணுங்க, நான் போறேன். உங்களுக்கு பேசி போச்சுதல்லே, அதுதான் இப்படி சொல்றீங்க நீங்க. அதுதான் தேட்டனில டேஸ்ட் பில்ல ஒட்டுவீங்க. அது சரி, என்ன விசேஷமா? அது இன்னைக்கு விசேஷமா எடுத்தலாம் துப்புரா கிடக்கு. அது இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியாதா? சும்மா எடுக்கிறது என்ன, இதே அனுப்புறேன் என்ன. என்ன இது இப்படி சொல்றீங்க? அந்த காலத்துல 87 பட்சணா
படிக்க 2 பேரும் ஒரே பட்சத்தில் தான் படிச்சினாங்க. வேற என்ன செய்வார் தெரியுமா? முன்னால் இருந்து கொண்டு எந்த நேரமும் என்னையே பார்க்கணும். அதெல்லாம் இப்ப மறந்து போச்சு. என்ன இப்ப இப்படி ஏன் இந்த சத்தத்தை வச்சிருக்கீங்க? நிப்பாட்டுங்க முதல்ல. என்ன இது? ஏன் காதை பத்துறீங்க? இதை பற்றி சத்தத்தை சும்மா யூனில படிச்சவனு சும்மா பேர் தான். ஒற்று கோதாரியும் தெரியும். ஒரு மூளையா இல்லை. இதுதான் இது. ஓ ஒரு கொஞ்சம் அதை தெளிவா போட்டு ஏதோ படிப்பு பண்ண உங்களுக்கு அதுக்கும் மனம் இல்லை. காதை பத்துறீங்க எல்லாம் கேட்டு இந்த தான் செய்கிறது. சரி, உண்மையா இன்னைக்கு கூட மனச்சாட்சிய சொல்லி தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்றைக்கு சனிக்கிழமை. அந்த நாள் நான் அப்படியே போல நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் இன்னைக்கு தானப்பா ஐ லவ் யூ சொன்ன நாள். அதை கூட மறந்து போயிட்டேன். அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்னவோ அதையும் மறந்து போய் அப்ப நான் என்ன செய்யறது? இந்த மனச்சாட்சி கதைக்கிறீ. மனச்சாட்சி இருந்தா நம்ம கல்யாணம் கட்டிருப்பேன். அது சரி, உண்மைதான். சரியா உப்பு கொடுத்த கதை எல்லாத்தையும் மறந்தே போயிட்டார். அப்ப நான் என்ன செய்யறது? சும்மா இந்த ஃபீஸ் போன பழைய கதையை சொல்லி எனக்கு காது பிடிச்சு போச்சு. எனக்கு வேண்டாம் வந்துட்டு சும்மா ஒரே காதல் கதை எங்காச்சும் பண்ண. எனக்கு மெசேஜ்கள் வந்து கிடக்கு. ஹலோ ஓ தம்பி அடிக்கிறான். ஹலோ ஹலோ தம்பி, எப்படியா போயிருக்கிறாய்? ஹலோ அக்கா, இன்னைக்கு கூட ஐ லவ் யூ. நான் உங்களை விஷ் பண்ண தான் நான் உங்களை பார். அப்படியா? உனக்கு ஞாபகம் இருக்கு அச்சா பிள்ளை, உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சரி எப்போ வாராய்? ஒரு கொஞ்சத்துல வார். சரி ஓகே வா நான் படிவா உனக்கு சமைச்சு வைக்கிறேன். எல்லாம் செய்யறேன். கொஞ்சம் தலைவா பூ. சரி அப்ப வைக்கிறேன். சந்திப்பா. சரி ஜெருங்கோ என்ன தம்பி வாரான். ஓ அவனுக்கு மட்டன் கறி என்ன நல்ல விருப்பம். ஒரு கவுத்த தமிழ் கடையில போய் கொஞ்சம் மட்டன் வாங்கிட்டு வரீங்களா? இப்பதான் வந்தானப்பா. அதுக்குள்ள அங்கே இங்கே போக சொல்லி சும்மா. அதை விட உங்க தம்பி கண்டா நான் ஒரு காலம் போக மாட்டேன். அவன் நான் லவ் பண்ணேக்கல அப்பா அவருக்கா எனக்கு அடிச்ச அடி இப்போ இருக்கு. நான் இருக்கிறத பார்த்து செய்யும். நான் போயிட்டு வரேன். பாப்பு போறேன். சரி நான் வா. என்ன செய்யறோம்? சரி மேக்கப் போட்டாச்சு. இப்போ ஜெயாவுக்கு ஒருக்கா கால் பண்ண வேணட்டா. அப்புறம் வந்து ஐ லவ் யூ டே இன்றைக்கு. ஹலோ ஜெயா. ரூபி ஐ லவ் யூ டே ஜெயா. நிப்பாட்டு. ஏன் அழுகுற? நான் மாப்பிள்ளை வீட்லயோ வெளியிலயோ? வெளியில போட்டாரு. சரி பை அழாத நான் இப்ப வா. பை. சரி வா. ஐயோ அவளாவது இருக்கிறா. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாயிரும். அவள் இப்ப வேற போறாள். ஹலோ ஜெயா, கதவு திற, நான் வந்துட்டேன். ரூபி சரி அழுதாச்சு. இப்ப சாக்லேட் நிறைய பண்ணிக்குது. எல்லாம் பண்ணி வச்சு ஒருத்தர் சாப்பிட வழி இல்லை. நீ சரி அது கிடக்குது.
ஒட்டுமே புரியல. என்ன பார்த்தப்பயுமே நானும் அவர் முட்டத்தை படிச்சனாங்க. ஆனா சொல்றது நீ மொக்கு, உனக்கு ஒண்ணு தெரியாது, உனக்கு படிப்பறிவு இல்லை, வேலைக்கு போகாத, குட்டினேரு, சரி எங்கே போறதுக்கு ஆசை கேட்ட அது தர மாட்டேன். அது மட்டுமே ஒன்றிய ஆக்கள் வந்தா அவர் சாப்பாடு வேண்டி தர மாட்டார். ஆனா அவருக்கு ஆக்கள் வந்தா நீ வகை வகையா சமைச்சு போடும். அது மட்டுமே நீ தலைவிழா ரெண்டு வேலை செஞ்சாலும் அவருக்கு பிடிக்காது. திட்டுவார். நீ வெளியில போக கூடாது, போனாலும் வேற உடனே கதைக்க கூடாது, கதைச்சாலும் எங்க கதைச்சா ஏன் கதைச்சா எதுக்கு கதைச்சா எங்க டெக்னிஷியனை காட்டு வேண்டு கேட்பார். அதை விட நீ வெளியில போனேன்னா லைவ் லொகேஷன் போடணும், எங்க நிக்கிறேன் அவருக்கு அப்பப்பட்டு போகணும். இதை விட நீ சொல்லி 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 1000 கவலையில நெஞ்சில இருக்கு. சரியோ, இப்ப நீ என்ன செய்ய போற? என்ன செய்யறேன்னு எனக்கு இது சொல்லு. என்ன செய்வோம்? இந்த பேர் இதெல்லாம் நான் எந்த மனுஷனை லவ் பண்ணின காலத்துல அப்படி லவ் பண்ணின காலத்துல எழுதுன ஒப்பந்தம். ஒவ்வொன்றா டிக் பண்ணி கையெழுத்து வாங்கி போட்டு தான் நான் கட்டினான். எந்த படியா இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கும். நீ அப்படி செய்யல, உனக்கு காதல் மயக்கம் கண்ணை மறைச்சு போகுது. நானும் அப்படித்தான் செய்தேன். நானும் அது செய்யல. அந்த மாதிரி வாயால கேட்டேன். எல்லாத்துக்கும் வந்தாள் சரியா? எப்படி ஆச்சு? எல்லாம் அப்படியே தானே முதுக்கு தான் சொல்றது. இந்த ஆம்பளை எவ்வளவு ஆம்பளை இருக்கு, நம்ம ஒரு ஆம்பளையே நீ நம்ப கூடாது. ஒரு ஆம்பளை நீ நம்பி கூடாது. நீ உறுதியா இருக்கவன் விளக்கிச்சோ. சரி, உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்லு. என்னடா எங்க என்ன குழவி அதான் உண்டு போனதான் இங்க விளக்கு. சரி, என்னண்டா நான் காலங்காலமா கென டெக்னிக் சொன்னா நீ உண்டே கேட்கல. இப்ப நான் ChatGPT தான் கேட்க போறேன். அப்ப ChatGPT என்ன சொல்லுதுன்னு பாப்பேன். எந்த ஃப்ரெண்ட் 36 ஆண்டுகளாக இப்ப தமிழ்ல படிக்கலாம் இல்ல, 36 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அவரோட புருஷனோட என்ன செய்யலாம்னு கேட்கிறேன். ரைட், என்ன வந்தது ரூபி? உனக்கு வாழ்க்கையில முடிவு வந்து என்ன தெரியும்? சந்தோஷம். உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு காலம் இந்த வரிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, டிவோர்ஸ். ஐயோ, விழுந்து போறாங்க. நான் என்ன சொல்லி போட்டேன்? டிவோர்ஸ் ஒன்றுதான் கேட்டேன். சரி, நடிச்சதான் இப்ப என்னண்டா ரூபி, வாய்ப்பு கலவு இப்படி எல்லாம் கலைக்காத, இப்படி எல்லாம் கலைக்க கூடாது. சரியா? வேற என்ன பண்ண செய்யறது? உங்க டெக்னிக்ஸ் வேலை செய்யல, டிவோர்ஸ் பண்ணாம இப்படி கலைக்க கூடாது. அப்ப சொல்லு. எங்கட இலசனம் எல்லாம் பாட்டு என்ன இருக்கு மண்டு? உங்க பாட்ட சொல்லு. கல்லு பாட்டு பாட. கல்லானாலும் கடவா, புல்லானாலும் புருஷன். அங்க திருப்பி சொல்லு. நாங்கள் இருந்து வாழ்ந்து வர வேண்டும். என்ன பிரச்சனை என்றாலும் திருப்பி சொல்லு. கல்லானாலும் கடவா, புல்லானாலும் புருஷன். இது கல்லு, இது புல்லு. மற்ற கட்டி பிடிச்சு கொண்டு அழு. இனிமேல் என்ன நீ கூப்பிட்ட வர மாட்டோம். இது கல்லா, இது புல்லு. இது கல்லு, அப்ப கணவன். இது புல்லு, புருஷன். கல்லு, புல்லு. கல்லு, புல்லு. கல்லு, புல்லு. காட்சி 3. பாப்போம் என்ன மறைக்கிறாரு போறாரு வாராரு. வீட்டுல இருக்கிறதுல ஒரே வெளியதான் பாப்போம். இது என்ன இது? அவட்டு தங்கச்சி வர போறாவோ? இங்க வாங்க போறா. இப்ப ஏன் இந்த போன் பொறுங்க இந்த போனை ஏன் எடுத்த நீ நடுங்க? சொல்லுறத கேளுங்கப்பா. இதுல என்ன பொருள் தெரியுமோ? என்ன சொல்லி இருக்கா? உங்களோட தங்கச்சி இன்னைக்கு வர போறா. வர வேணாம்னு சொல்லி போடுங்க. என்னால டீ ஊத்தி கொடுத்து கொண்டு இருக்கீங்களா? இதே ஒரு கப் கேளு. தயவு செய்து இதை ஒரு கப் கேளுங்க.
இப்போ என்ன தங்கச்சி வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன்கிட்ட தங்கச்சி நான் வேணாமன்னு சொன்ன நானோ வர வேணாமன்னு சொன்ன நானோ இந்த மச்சான் தானே எனக்கு. சரி சரி, இந்த சேனலை மாத்தி போட்டு ஏன் சும்மா இந்த பிக் பாஸையே பார்த்து கொண்டிருப்பீங்க? பொறுங்கப்பா வடிவா, நீங்கள் வாங்க இங்க வாங்க, ஒரு கதிரை எடுத்து போடுங்க. இத பார்த்தா தான் சண்டை பிடிக்கிறது எப்படி, அது தீக்கிறது எப்படி என்று வடிவா விளங்கும். வடிவா சொல்லுறத கவனிங்க. சேனலை மாத்த கொண்டிருக்கிறோம். இந்த பிக் பாஸ் ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அங்க இலங்கையில எத்தனையோ ஜனம் செத்து போகுது, காசு சேர்க்கிறாங்க, இவன் பிக் பாஸ பார்த்து கொண்டு இருக்கிறான். ஓ அதுகளை பார்த்து இப்ப என்ன பண்ண போறீங்க? இங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏதோ சர்வதேச உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு தானப்பா வீட்டை வந்து ரெஸ்ட் பண்ணுவோம் வந்தா அந்த சேனலை போட்டு சத்தத்தை கூட்டுறதான் வேணும். வீட்டை வந்து ரெஸ்ட் தான், வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னப்பா பிள்ளைக்கும் 25 வயது ஆச்சுது, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்க வேண்டாமே? இப்படியே பேசாம இருந்தா எங்கே பாருங்களேன். மாமாப்பா அவள் உயரமான மாப்பிள்ள வேணுமா, தாடிக்கார மாப்பிள்ள வேணுமா, படிச்ச மாப்பிள்ள வேணுமா, வெள்ள நிறத்துல உள்ள மாப்பிள்ள வேணுமானா நான் எங்கப்பா போறது? நீ தானே தாய். அவள் சரியாக எல்லாத்தையும் நாம் கேட்காம இருக்கலுமே. நீங்க சொன்னா அவள் கேட்பா. இத கேளுங்கப்பா. நீ தானே அம்மா, நீ சொன்னா கேட்பா. ஓ பிரச்சனை என்று வரைக்க மாத்திரம் நீதான் வளர்த்தது, நீதான் கொடுக்கிற இடம் என்று சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கீங்க. ஆனா நல்ல பேர் எடுக்க மாத்திரம் எல்லாம் நான் தான் செய்தேன் புழுகி கொண்டு திரும்பிங்க. இங்க மகள் எந்த பணி வேலை செய்யறாங்கன்னு தெரியுமே? ஒன்றும் தெரியாது. பர்த்டே என்னாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. வந்துட்டேன். இதுக்கு தானப்பா இந்த பப்ல போய் ரெண்டு பெக்கு அடிச்சனண்டா இந்த பழைய வேம்படியில படிச்ச பெட்டி அந்த ஞாபகங்கள் வந்துடுவாங்க. என்ன சொன்னீங்க? பெக் சொர்க்கம், அதுதான் உங்களுக்கு சொர்க்கம். அப்ப சொர்க்கத்துக்கு நீங்க போங்க. சரி நான் போறேன். சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வந்துடாதீங்க. சரி சரி நீங்க போங்க. ஆக்கள் வாரண்டினம் என்ன காணே இல்லை. இதுதான் எங்கட தமிழ் ஜனத்திட்ட வேலை. சொன்ன டைமுக்கு வாரதே இல்லை. என்ன சிம்பிளவே சின்னமா இருக்குது. என்ன செய்யணும்? வாங்க 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 வாங்க. நத்தார் வாழ்த்துக்கள், நத்தார் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு? இருக்கிறோம் வாழ்த்துக்கள் டீச்சர். நாங்கள் இருப்போம். எல்லாரும் இருங்கோ. சரி சரி வாங்க. எப்படி இருக்கிறீங்க? இருங்கோ. நீங்க வாங்க இருங்க. சாணியக்கா நீங்க இருங்க, நான் கதை எடுத்துக்கோ. இல்ல இருங்க கொஞ்சம் ராணி. இப்படி ஏதாவது கொண்டாங்க தானே நாங்கள் ஏதோ 4-10 பிள்ளைகளை பற்றி எல்லாம் கதைக்கலாம. வேற எப்பதான் கதைக்க சந்தர்ப்பம் கிடக்கு. எப்படி நாங்கள் இப்படி அடிக்கடி சந்திச்சு கதைச்சாதான் எங்களுடைய டென்ஷன்களை கொஞ்சம் குறைக்கலாம். உண்மைதான். இதே பப்புக்கு போற மாதிரி நாங்களும் கோபி ஷாப்புக்கு போயிருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருக்கு. என்ன சரி இப்படி இருங்கோ. எங்கக்கா நானும் வரேன் உங்களோட. இப்ப என்ன செய்யணும்? ஒரே கதை தான். சும்மா கதை கொண்டு இருப்பினா ஒன்றும் இல்லை. விடு அது எங்களுடைய இந்த ராணி எங்களை போய் சாப்பிட கூப்பிட்டு ஒன்றும் ரெடி ஆயிடுது. ராணிக்கு என்ன நடக்குது? ராணிக்கு என்ன நடக்குது? கிறிஸ்மஸுக்கு கேக் தானே. எனக்கெல்லாம் இது போட. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன சுகர் வைட்டமோ? இல்லை இல்லை
இல்ல கேட்க வேண்டாம்னு சொல்றீங்க. ராணி. உங்களுக்கு வேண்டாமே. ராணி, இது என்ன இது? எங்களுக்கு மறந்தாங்க. எல்லாம் சிக்கனமா இருக்கணும். கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டுட்டு சும்மா ராணி மெண்டதங்க எங்கட மற்ற நமக்கு தெரியுதானே உங்களுக்கு நடுக்க இருக்கிற இடத்துல இருக்கணுங்கோ. எடுக்கலங்க. சரி அது எங்களோட விரும்பும், நாங்கள் பார்த்துக்கோங்க. தொடங்குவோம். அது சரி ராணி, எப்படி உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம். மகன் ஜூனிக்கு போட்டான், மகள் இப்பதான் ஜூனிக்கு போறா. அவன் படிச்சு வேலையை படுத்துட்டான். அப்ப பிள்ளைகள் ஓரளவு செட்டில் என்ன இந்த கல்யாணத்தை கட்டி புள்ள பெற்று ஒரு குடும்பமா இருக்கணும். அப்பதானே செட்டில் என்று சொல்லுவீனோ. அது சரிதான். இப்ப பிள்ளைகள் ஓமண்டு சொல்லணுமே. இதுதான் எங்களோட பிள்ளைகள். எங்களோட விழாக்களோடுக்கு பாரு இல்லை. எப்ப போனாலும் கல்யாணம் கட்டிட்டீங்களோ, பார்த்தாச்சோ, வேலை எங்க செய்யறீங்க, என்ன செய்றீங்கன்னு பர்சனலா கேட்கறதால இந்த பிள்ளைகள் வந்து ஒரே கம்ப்ளைண்ட், நாங்கள் உங்களோட விழாக்களோடுக்கும் தர மாட்டோம். இப்ப விளக்குது எங்களோட பிள்ளைகளே வார இல்லைன்னு. எப்ப போனாலும் கட்டியாச்சோ பார்த்தாச்சோ கேட்டுக்கோம். நாங்கள் இப்படி எங்கேயாவது கூட எங்கதான் கலதம் பார்த்து கிடைக்கிறது. இதுல என்ன பிள்ளை இருக்குது? சரி, ஒரு டீச்சர் என்ன மகன் ஜூனிக்கு போயிட்டு சொன்னே படிக்கிறான்னு ஒரு நாளைக்கு எடுத்து சொல்றான். ஆனா ஒரு பொட்டியை பிடிச்சிட்டான். ஆனா எல்லா காலம் ஒரு ஸ்ரீலங்கா பொட்டியை பிடிச்சிட்டான். அதாவது ஒரு சந்தோஷம். இந்த காலத்துல பேசி கல்யாணம் செய்யறதுக்கு சரி வராது. நான் என்ற மகளுக்கு சொன்னான், யூனியில போகையில யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வாரண்டு. அவள் என்ன கேட்டால் தெரியுமே, அம்மா எப்படி அம்மா லவ் பண்றது சொல்லி தாரீங்களோன்னு என்ன கேட்கிறாள். சரியா போச்சு. என்ன பாலு, வேலை இல்லைன்னு சொன்னாங்க, நீங்க சும்மா ஜாலியா தெரியுது. நேரம் தான் மச்சான். ஏய் நான் கால வேண்டனா அன்றைக்கு கால வேலை பண்ணி அதோ நான் வந்து வீட்டை வேலை இல்லா நிக்கிற நேரத்துல காரை எடுத்துக்கொண்டு சும்மா திரிகிறது. எல்லாடி என் மரிசி ரவிண்ட மரிசி மாதிரி சொல்லும், அந்த பிளவுஸ் அயன் பண்ணு, அந்த அம்மியை வச்சு குழம்பு வையன்றதுக்காண்டி நான் சும்மா திரிகிறது. எல்லாருக்கும் நான் தான் கிடைச்சேன். அப்ப நான் வேலை இல்லைன்றவங்க இந்த மனுஷன் என்ன கிச்சனுக்கே விட்டுட்டுது. அது உலகம் பூரா தெரியுது. என்ன சும்மா இருந்தா வீட்டுல அதுக்காக தான் வேலை சொல்லி கொண்டா இருக்குங்க. அதுதான் நானும் பிள்ளைய பப்ப போடுவேன் படிக்கிட்டு. நீங்க ஆம்பளை. அது உண்மைதான் மச்சான், அது உண்மைதான் மச்சான். அது மட்டுமே நான் இன்று வந்து அபியா தெரியும். நான் கல்யாணம் காதலி கேட்கல பொறும் பாருங்க கதைக்கிறேன். காதலி கேட்கல எல்லா கேட்டதுக்கும் ஓமட்டு தான் சொன்னான். சரியோ கல்யாணம் கட்டி அடுத்த நாள் நான் மாறிட்டேன் என்ற கொண்டோட கொண்டதுட்ட மனுஷிய சரியா. ஆனால் ஆப்பிளே எப்படி போட்டு அதோட மிரிச்சு போடுங்க. நானும் ஆம்பிளேண்டு தான் நினைச்சேன். அதோட மிரிச்சு போடுங்க. ஆனாலும் நீங்கள் விட்டு கொடுக்காதே. இப்போ டூ லேட். எனக்கு டூ லேட். எனக்குமே டூ லேட் தான். ஹலோ, என்ன அந்த மாதிரி சரியான சோகத்தையே எடுத்துரியல் வாழ்க்கை மாயம் போல எடுக்க இல்ல வீட்டிலே இவ்வளவு பிரச்சனை இருக்கு போல எடுக்க உங்களுக்கு. இந்த ராணி நம்ம கொண்டு சொல்றேன், உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ரூபி, இந்த மெரிசியோட சேராதே சரியோ. இன்னும் சரியான மோசம், அவங்களை கொலை வச்சுக்கணும் சரியோ. அது மட்டும் இல்ல, என்ன பெண் ஆதிக்கம் சட்டம் கொண்டு கணக்காச்சு இருக்கும். இப்போ அதான் செய்யுது. நான் நேரம் சொல்லி போல நீங்களும் அவனை சேர விட்டுறாங்க ரூபியோட சேர்ந்தீங்களா நீங்க பட்ட அந்த அது முதலே சேர்ந்துட்டு அப்படியே உங்களையும் தெரியும் எனக்கு அங்கே தெரிஞ்சாச்சு. என்ன நல்ல சுவாரஸ்யமா கதைக்கிறீங்க மேடம். எல்லாம் எங்கட பிள்ளைகள கல்யாணத்தை பற்றித்தான். நாங்க மாதது போல எங்கட பிள்ளைகள போயிடக்கூடாது. அதுகளுக்கு கேட்டாலும் ஒரு நல்லதனா உண்ட பாப்ப மட்டும் தான் கதைக்கிறவன். படிங்க நல்லவனா வெள்ளவனா எடுங்கோ பாப்போம். சரி அதை நாங்கள் என்னதான் நல்லதா செய்தாலும் இந்த பொம்பளையர் அந்த புடலங்காய் உப்பு போதாது. என்ன நான் கிச்சனுக்குள்ள வேலை செய்கிறபடியா இதைத்தான் நான் சொல்லலாம் சரியா. அது அந்த கறிக்கு உப்பு போதாது, இதுக்கு புளி போதாது, பூவை பண்ணினது பிள்ளை பூவை பண்ணாக்க பின்னால வந்து எடுத்து கொண்டு வர எடுக்கிற மாதிரி காட்டு. இப்படி இருக்கு, நான் என்ன செய்கிறதா? ஒரே குறைதான் மச்சான், இந்த பொம்பளைகளா ஒரே குறைதான் மச்சான். குறையோ
எந்த ஒரு பொம்பளையாவது தன்னுடைய புருஷனை பற்றி என் புருஷன் நல்ல புருஷன் சொல்லியிருக்கேன். ஒரு நாளும் இல்லை. இல்லை மச்சான், இல்லவே இல்லை. ஒரு சொல்ல மாட்டேன். ஐயோ, இருந்தாலும் பிரச்சனை, இல்லை என்றாலும் பிரச்சனை. உண்மைதான், உண்மை. ஆனாலும் மச்சான் வீட்டில ப்ளூர் காட்டிலும் கொஞ்சம் வீடு கொஞ்சம் அலையத்தான் கிடக்குது. அந்த மியூசிக் கேட்காத மாதிரி அது ஒரு மாதிரி இருக்குமே. ஒன்றும் செய்யலாம். அது நினைச்சு வீட்டில் இல்லையண்டா 2 நாளைக்கு இல்லையண்டா வீடு ஏதோ ஒரு அமைதியா இருக்கும். அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் தான். என்ன என்ன செய்யறாரு ஜெனரேஷன்? இதுதான் எங்கட ஜெனரேஷன் கேப், ஜெனரேஷன் பேட்டர்ன் இந்த வாழ்க்கை முறை. எங்கட ஜெனரேஷன்ல இருக்கிற நிறைய குடும்பங்கள்ல இப்படிதான் எல்லாரும் டொலரேட் பண்ணிக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையா ஒரு திருமண வாழ்க்கை என்றது அப்படி இல்லை. காதல், அன்பு, நட்பு, அதுக்குள்ள புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. இப்படி டொலரேட் பண்றது உண்மையான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்களுடைய அடுத்த தலைமுறை ஆவது சரியான துணையை தேர்ந்தெடுத்து நல்லொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.